ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்லவராக இருக்கிற அந்த பாடலை கூட எல்லோரும் தெரிந்த பாடல் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை கொஞ்சம் பேர் தெரிந்திருக்கிறார். அவரை போற்றி துதிக்கும்படியாய் இந்த நாளிலே கூட அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் யோசனையில் பெரியவரே பாடலை நாம் பாடிலே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை,
சந்தோஷமா இருக்கீங்களா? ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் சந்தோஷமா இருந்தால் நான் சந்தோஷமா இருக்கேன். லேட்டாக சமைக்கிறது இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு சாப்பாடு இருக்குது. இதுக்காக நீங்கள் எல்லாம் காத்திருக்கிறீங்க. ஆமாம், அதனால் நல்லா சந்தோஷமா இருங்க. சரியா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை சீக்கிரமாக நாங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அந்த கடைசி நேரம் அதுக்கு வந்து பேசுங்க. அதுக்கு முதல் பேச்சு நிப்பாட்டுங்க. ஒன்று அதுக்கு பேசலாம், நான் பேசணும். நிப்பாட்டுங்க, வாயில் பண்ணிக்கிட்டு வைங்க. வாசி மகன் வரேன். 3:6 நான் நட்டேன், அப்பளோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். இங்க பவுல் சொல்லுகிறார். பவுல் கொரிந்திய பட்டினத்துக்கு, கொரிந்திய பட்டினத்தில் அநேக எல்லா பட்டினங்கள் இருக்கிற சபைகளை உருவாக்குனது வந்து பவுல் தான். பரிசுத்த பவுல் தான் நாட்களிலே போய் ஒவ்வொரு இடத்தையும் உண்டாக்குறாரு. அப்போ அங்கே சபைக்கு சில சம்பவங்கள் நடக்கிறது கொரிந்திய பட்டினத்தில். அது நம்ம சபையிலையும் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்மளும் பார்த்து நம்மளும் என்ன செய்யணும்,
நம்மையும் சரி பண்ணி கொள்ளணும். சரியா? ஆகவே அங்கே சொல்லுகிறார், நான் வந்து என்னுடைய வேலை என்னது, நான் நட்டேன், அப்போ நீ பாய்ச்சினான், ஆனால் தேவன் தான் என்ன செய்வார், விலையை செய்கிறவராக இருக்கு. அப்ப இந்த ஜனங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு போட்டி, ஒரு போராமை வந்துருச்சு. அப்போ சொல்ற 18ஆம் அதிகாரத்துல 4:25 பிறகு நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அங்க அப்போ சொல்ல 18ஆம் அதிகாரத்தை தான் அவருடைய அந்த பிரயாணத்துல கொரிந்தியர் பட்டினத்துக்கு வருகிற நாளிலே அவர் அப்போ சந்திக்கிறதெல்லாம் இருக்கு. அதனால அதை நீங்க வீட்டில் போய் பாருங்க. இப்ப நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் இங்க கொரிந்தியர் பட்டினத்துல நடந்த சம்பவங்களை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? அப்ப அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த முதல் பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா 12 வருஷம் 1:12 உங்களில் சில போயிட்டாரு. போனதுக்கு பிறகு கேள்விப்படுறாரு. அப்போ 11 வருஷமாக ஏனெனில் என் சகோதரே அறிவிக்கப்பட்டுச்சு. கேட்கிறாரு அங்கிருந்து கேட்கிறாரு, எப்படி இருக்கு சபையெல்லாம், எப்படி இருக்கு கொரிந்தியர் பட்டினத்தில் இருக்கிற சபை எப்படி இருக்கு, எபேசியர் பட்டின சபை எப்படி இருக்கு, கலாத்தியர் சபை. ஏன்னா அவருடைய சபை, அவர் தான் என்னது சபைகளை உருவாக்கினார். ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அப்போ 18:4 பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரசங்கித்து ஜனங்கள் எல்லாம் மக்களை ஆதாயப்படுத்துகிறார். இப்போ சபையில் ஜனங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அங்கே இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாறுபாடான ஒரு கிரியை அங்கே வருகிறது. எப்பொழுதுமே சபையில் அதான் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆவிக்குரிய சபையில் மாத்திரம் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை. ஆவி இல்லாத சபைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்காது. அது ஒரு கண்ட்ரோலாக அது நடத்துவாங்க. ஆவிக்குரிய சபையில் தான் எல்லாருமே என்னது ஆவி பேசிச்சு, ஆண்டவர் பேசினாரோ அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லி குழப்பி எல்லா வாயும் மூடிடுவாங்க. ஆமாம் இல்லையா? அதனால ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தைகளை பேச வேண்டும். ஆகவே இங்கே பேசி கொண்டிருக்கிற காரியத்தை இந்த குடும்பத்தார் பார்த்துட்டு உடனே அறிவிக்கிறாங்க. இப்ப சபையில் ஏதாவது ஒரு சம்பவம் வந்துட்டா என்ன செய்ய வேண்டும், நீங்க என்ன செய்ய வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி மௌனமா இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு அதை அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை உடனே என்ன செய்ய வேண்டும், தலைமைத்துவத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஆகவே பவுலுக்கு இந்த குடும்பத்தார் அறிவிச்சுட்டாங்க. என்னன்னு கேட்டா அதுல பாருங்களேன், உங்களில் சிலர்னா அவங்கள சில பேர் என்ன செஞ்சாங்க, பவுலை சேர்ந்தவன் அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டாங்க, அப்பளவும் சேர்ந்தவன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேரு கேபா பேதுரு. அப்போ ஒவ்வொருத்தரை குறித்து நாங்க என்ன சபைக்கு என்ன வந்துட்டு முரண்பாடு வந்துருச்சு. புரிகிறதா? அப்போ ஆவிக்குரிய சபை எப்படி இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டவர்களாக இருக்கணும். இப்ப சபையிலே ஒரு ஆராதனை நடக்கிற நேரம் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தா மட்டும்தான் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்காத பிள்ளைகளாக இருந்து சபையிலே நீங்கள் ஆவின் அபிஷேகம் பண்ணப்பட்டு வரங்கள் வல்லமைகள் இருந்தாலும் சபைக்குள்ளே முரண்பாடு இருந்தால் நீங்கள் ஆவின் ஆராதனை வேலையிலே உங்களால் துதிக்க முடியாது, உங்களால் சோதரிக்க முடியாது, உங்களால் அபிஷேகத்தை நிரம்ப முடியாது, உங்களால் அந்நிய பாஷை பேச முடியாது. அம்மாவே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு என்ன நடக்குது, நான் பவுலை சொன்ன அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, பவுல் வந்து பிரசங்கம் பண்ணனா எங்களுக்கு என்னது, எங்களுக்கு அது எப்படி இருக்கு, அது மேன்மையா இருக்கு, எங்களுக்கு விளங்கும். அம்மாவே இல்லையா? அதுபோல் அப்போலோ வந்து பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கு, எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அம்மாவே இல்லையா? அதுபோல கேபா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ யாரு, இப்போ நான் வந்து இங்கே மேடையில் வந்து நான் பாட தொடங்கி நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பினீங்கன்னா அந்த அபிஷேகம் என்னது உண்மையானதாக இருக்க முடியாது. ஆமாம் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு யார் பாடி துதிச்சாலும் தேவ ஆலயத்தில் வந்தவுடனே அந்த நம்ம என்னது ஆவியானவர் நம்ம என்ன செய்வோம், அபிஷேகத்தினால நடத்துவார். ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ கீபோர்டு யார், மெர்லின் கீபோர்டு வாச்சு, இந்த புள்ள நமக்கு தெரியாது மூக்கு வச்சுக்கிடுச்சு, இது வந்து கீபோர்டு வாச்சு, நான் ஆவியில் நிரம்ப மாட்டேனே, எனக்கு பிடிச்சிக்கலாம் நிரப்ப மாட்டேனே, அப்படி நம்ம இருந்தோம்னா கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்ம அப்படியே தான், யார் சொன்னது, அப்படியே தான் இருக்க முடியும். யாரோ இந்த இடத்துல வந்து கழுதை வந்து கத்துனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட முடியும். ஆமா இல்லை? ஆகவே இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபைக்குள்ள என்னது ஒரு பின்மாற்றம் வந்துருச்சு. ஆமாவே இல்லையா? இப்போ 100 பேர் இருக்கிற சபையில் அது 4 பிரிஞ்சா எப்படி இருக்கும், ஊழியக்காரனுக்கு அங்கே நடத்த முடியுமா? இப்போ அந்த 4 பேர் என்ன செய்வாங்க, பின்னுக்கு அப்படி செய்வாங்க. அம்மாவே இல்லையா? அப்போ அதை பார்க்குறாரு, அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வயசான அம்மா பார்த்துக்கிட்டு இருந்து என்ன செஞ்சாங்க, அறிவிச்சுட்டாங்க. வாசிங்களேன்
உங்களுக்குள் சில உங்களில் சிலர் ம். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ம். நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் ம். நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் ம். நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் ம். என்றும் சொல்லுகிறபடியால் ம். நான் இப்படி ஆ, சொல்லுகிறேன். இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த விஷயம் எப்படி போயிருக்கும், இந்த விஷயம் எப்படி யாரும் சொல்லி இருக்கிறாங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அப்ப கேட்கிறார், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாரா? கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒருவராக இருக்கிறார். ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார். ஆமாம். அப்ப அங்க பிரிவினை இருக்கா? இல்ல. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அப்போ கேட்குறப்பாங்க கோபமாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக வாசிக்கிறோம். ஆனால் அவங்க பவுல் அந்த நேரத்தில் பயங்கரமாக எப்படி இருந்திருக்கும்? கோபமாக தான் பேசுவேன். ஏன்னா பவுல் பயங்கர கோபமான ஒரு மனுஷன். நம்மவே இல்லையா? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் கேட்குற பவுல ஞானஸ்தானம் கொடுத்தாரு. பவுல் தான் உங்களுக்கு சிலுவைக்கு வந்தாராங்க. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ம். ஒருவனும் சொல்லாதபடிக்கு ம். நான் கிறிஸ்துவுக்கும் ம். காயுக்குமே அன்றி ம். உங்களில் வேறொருவனுக்கும் ம். ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இப்படி இந்த கதை சொல்லிக்கொண்டே போறாங்க. இப்போ அவங்க பெரிய தர்க்கம் போய்கொண்டே இருக்கு. இப்போ 3ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம வருவோமானால் ஒன்று வாசமாக, மேலும் சகோதரரே நான் உங்களை ம். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி ம். உங்களுடனே பேசக்கூடாமல் ம். மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் ம். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் ம். எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஒரு பிரசங்கம் பண்ணி ஜனங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்பட்டிருப்பார்கள் என்று பார்த்தா இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அதுக்கு விரோதம் வளர்ச்சி அடையவில்லை. சபைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்று பல வருஷங்கள் இருந்தும் அவர்கள் குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க. எனக்கு அநேக ஆவிக்குரிய சபைக்கு வாரது ஆசீர்வாதமான வார்த்தை கேட்பது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை தூக்கி சுமப்பார், உங்கள் தலையை தடவுவாருங்க, உங்கள் மூக்கை பிடிச்சி அப்படி சிந்துவாருன்னு இப்படி தான் அவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போதான் பார்க்குறாரு, உங்ககிட்ட நான் வந்து என்னது ஆவிக்குரிய விஷயத்தை, வெளிப்பாடுள்ள விஷயத்தை நான் பேசலாம்னு பார்த்தா நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளை போல இருக்கிறீங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்களா? உங்களுக்கு ஆவிக்குரிய, அதாவது மூல உபதேசத்துக்குரிய காரியத்தை உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு அது என்னது விளங்காது. அதனால நான் என்ன செய்ய போறேன்? அப்போ அப்படின்னா என்னது? வாங்க சிஸ்டர், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாங்க, உங்க நோய் குணமா. இது உண்மை, இது இல்லாமல் அல்ல. இவைகளுக்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை என்னையும் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்களை என்னை ஆண்டவர் எழுப்பியிருக்கார். ஆமா இல்லையா? அப்ப நாம இன்னமும் நம்ம அதே சூழ்நிலைகளில் வந்து ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டர்கிட்ட வந்து இந்த குறையே சொல்லிட்டு அங்க அந்த குறை இந்த குறை இப்படியே இந்த மாமிசத்துக்குரிய காரியங்களே சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால பவுலுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. என்னடாக ஒரு சபையை உருவாக்குறது எவ்வளவு பயங்கரமானது. ஆமா இல்லையா? அப்படிப்பட்ட சபையை உருவாக்கி அந்த சபைக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் எவ்வளவு கடினமாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அதுக்காகவே தான் அவர் சொல்லுகிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 3 - 14 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க தெரியும். அந்த கேஸ் சொல்லுகிறார். ஆமாவே இல்லையா? அப்போ ஒரு நிலத்துல என்னது விதைக்கப்பட்டது, அடுத்த நிலம் அப்படி கடைசியா ஒரு நிலத்தை சொல்லுகிறார். அந்த நிலம் மாத்திரம் என்னவானது? 30, 60, 100 பெருகினோம். அதுபோல ஆவிக்குரிய சபையானது 30ஆக இருந்து 60ஆக இருந்து என்ன செய்ய வேண்டும்? 100ஆக எதிர பெருக வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்க வேண்டும். ஆமீன். அதுதான் மிக முக்கியமானது. ஜெபத்திலே தரித்தவர்களாக, வேதம் வாசிப்பதிலே தரித்தவர்களாக, வேதத்தை ஆராய்கிறவர்களாக அப்படி இருக்கணும். அதுதான் நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்காரு. அப்ப ஆவியானவரை நம்ம சும்மா அப்படியே வச்சிருக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே எல்லாத்தையும் ஒரு மெயினான ஒரு கூட்டத்துக்கு போனா அங்க போயிட்டு ஆவியில நிரம்பி வர்றது அதெல்லாம் பெருசு இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆவின் அபிஷேகம். நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்து இந்த வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு. ஆகவே இங்க வந்து பார்க்கிற நேரம் இவர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகளும் உங்களுக்கு தெரியாது, பால் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் அது அந்த பிள்ளை வளர வளர அந்த வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் அந்த பிள்ளை என்ன சொல்லுவான்? அங்கவீன பிள்ளையாகவோ அல்லது எப்படி சொல்லுவாங்க? வளர்ச்சியற்ற சொல்லுங்களேன். வளர்ச்சியற்ற ஒரு பிள்ளையா இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த தாய்க்கு அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அதுபோல ஆண்டவர் அங்கே பவுலுக்கு இந்த சபையை வந்து பார்க்குற நேரம் எந்த வளர்ச்சியுமே இல்லை, மாம்சத்திலாகவே இருக்கிறாங்க. சபைக்கு வார காரியத்தில் பார்க்கிறாரு. ஒருத்தர் கொடுத்த பாருங்களேன், வசனங்கள் வாசிங்களே மகன். சொல்றேன், இன்னமும் நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்படியே அதே போதும் ஜெபம் ஆசீர்வாதம்
சுகம், இதே போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து சொல்றாரு, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும். அப்படின்னா என்னது? அப்ப நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. சபைக்கு வர்றீங்க, சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, வரங்கள் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனா இவை எல்லாவற்றை விட இந்த மாமிசம் என்ன செய்யுது? அடிக்கடி உங்களை என்ன செய்யுது? மேற்கொள்ளுகிறது. நாமவே இல்லை, என்னதான் ஆவிக்குரிய சபைக்கு வந்து போனாலும் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம விழுந்து எழும்புறது உண்மைதான். ஆனாலும் அதுவே நம்முடைய காரியமாக காணப்படக்கூடாது. ஆகவே தான் அவர் சொல்றாரு, பொறாமை வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்க மாமிசத்துக்கு அப்படிதான் நடக்கிறீங்க. சபைக்கு வர்ற உங்களை பார்க்கிற நேரம் உங்களை ஆவிக்குரிய சபைக்கு வருகிற உங்களுடைய எந்த ஒரு சிம்டமுமே இல்லை. அதே கோபம் வருது, அதே எரிச்சல், அதே போராம அப்படியே தான் இருக்கிறீங்க உங்களுக்குள்ள. அன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த நாள் தொடர்பு இன்னைய வரைக்கும் நான் பார்க்கிறேன், உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவிக்குரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? வந்த வண்ணமாகவே இருக்கீங்க. வாரீங்க, உட்கார்றீங்க, செய்தி கேட்குறீங்க, போயிட்டு அந்த பழைய வாக்கியத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவ பயமும் இல்லை. ஆண்டோடைய வார்த்தை குறிக்க பயமும் இல்லை, தேவ பயம் இல்லை, சபை பயம் இல்லை, ஊழியக்காரனுக்கு பயம் இல்லை. அப்படியே வந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு யாருக்கு? பவுலுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சுங்க. அப்படிதான் சொல்றாரு. ஒருத்தர் என்ன சொல்றீங்க? ஒரு கூட்டம் வந்துருச்சு, என்னது? பவுல் பிரசங்கம் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் சொல்றாங்க, அப்பொழுதுதான் நல்லா இருக்கும். வாக்குவாதம் சபைக்குள்ள வந்து என்னது? வாக்குவாதம். பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யறாங்க? இடை போட்டு பார்க்கறாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியான ஒருவர் தான் சபைக்கு யார் மூலமாகவும் பேசுவார். என் மூலமாகவும் பேசுவார், உங்க மூலமும் பேசுவார், இங்க ஒரு புதிய ஊழியக்காரர் வந்தாலும் பேசுவார். யாரை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேச தொடங்க கர்த்தர் பேசுவார். அதனால கவனித்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது. இங்க ஒரு இடத்துல உங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா நீங்க ஒரே ஒரு வார்த்தை எடுத்துட்டு போனா கூட நீங்க ஊமையா இருந்தாலும் வார்த்தை பேசும், வார்த்தை வெளிப்படும். அதுதான் மிக முக்கியமானது. இல்லையா? அதனால நீங்க தட்டுமாறி கூட அதே நேரத்தில் ஐயா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசாம நல்ல 3 வேளையும் சாப்பிட்டு அங்க போட்டு வசனத்தை தேடி இருக்கக்கூடாது. அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மலையிலே போயிட்டு பிரசங்கம் என்ன செய்தாரு? ஜெபித்தார், தனியா இருந்து ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார். அப்ப பிதாவாகிய தேவனோடு அவங்க என்ன செஞ்சாருங்க? உறவாடி கொண்டே இருந்தார். அப்ப அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த கூட்டத்துக்கு போனா இந்த கூட்டத்துக்கு இப்படி எல்லாம் நடக்கும். இப்போ எங்கள் ஐயாவெல்லாம் அப்படி தான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அப்படி பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த பழக்கம் தான் எங்களுக்கும் ஆண்டவர்களை வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தை இந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் முன்பதாக ஜெபித்து கொண்டு கூட ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியில் எதை கட்டுகிறியோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூமியில் எது கட்ட அவிழ்க்கப்படுவியோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொல்லி அன்று மாலை நடக்கிற அந்த ஊழியம் கன்வென்ஷன் கூட்டம் 2வது நாள் கூட்டத்திலே போய் நிற்கிற நேரத்துறாக அப்படியே பல வருஷங்கள் மழை இல்லாத தேசத்துக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு மழை வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை மழையை நிறுத்தி அந்த 3 நாட்கள் கூட்டம் வல்லமையாக நடத்தி கர்த்தர் கிருபை செய்யும். அதுபோல நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்ன வளரணும். அவைக்குரிய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வரணும். பாடுற பிள்ளைகளா இருந்தாலும் வீட்டில் போய் பல்லு தீட்டி நல்லா பாட்டு சத்தம் போட்டு பாடணும். ஆமா இல்லையா? அது மாதிரி கீபோர்டு வாசிக்கணும். அதே போதா சும்மா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி எல்லா விஷயங்களும் அது உன்னிப்பாக செய்யணும். எந்த ஒரு வீடியோ எடுக்கலாம், இல்லை கூப்பிட்றீங்களா, இந்த பேங்க் தொடக்கிறீங்க, எந்த வேலையாக இருந்தாலும் இது கத்தோட வேலைன்னு சொல்லி என்ன செய்யணும்? அவர் பார்த்துக்கிறதுக்கான என்ன செய்யணும்? உன்னிப்பாக செய்யணும். அப்போ இங்கே வந்து பார்க்குறாரு சபையில் என்னது? ஒரு பக்கம் ஒரு மூட்டை என்ன இருக்கு? போராம ஒரு மூட்டை இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன மூட்டை இருக்கு? வாக்குவாதம் ஒரு பெரிய மூட்டையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வேற என்னது? பேதங்கள். ஒருத்தர் நீங்க எந்த ஊர்? நீங்க அவங்களா? அப்படி சபையில் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சில இடங்கள்லாம் அந்த திருவிழா நேரம்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆவிக்குரிய சபைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா? ஜாதிகள், அந்த துவேஷம் இந்த துவேஷம், அவங்க வாய் வச்சது நான் வாய் வைப்பானாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள். அவர் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பகலில் தான் பவுல் என்ன செய்யறான்? வந்து பார்க்குறான். அப்ப சொல்லலாம். அப்ப நம்ம சபைக்கு வருகிறவங்க சரி, ஊழியக்காரர்களையும் அந்த ஒரு என்ன இருக்கணும்? ஒரு உடன்பாடு இருக்கணும். ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா?
அப்படி இல்லாத பொழுதுதான் சபைகளுக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனைகள் வரும். 2 பாஸ்டர்மார் இருக்கிறாங்க சபையில, அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தா அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன செய்வாங்க, ஆமே ஒரு கூட்ட ஜனத்தை அவங்க ஆதாயப்படுத்துவாங்க. ஆமே இன்னொரு கூட்டம் வந்துட்டு அவங்களும் என்ன செய்வாங்க, அப்போ ஒருத்தர் நல்லா பாட்டு பாடிக்கிறதுனா அதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துடும், நல்ல பிரசங்கம் பண்ண அதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துடும். அப்படியே அந்த சபைகள் என்னது அப்படி வர்ற தலைமைத்துவத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த தலையாகி இந்த மூளை செயல்படுவதற்கு இந்த கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த கையும் ஏற்றுக்கொள்ள, இந்த காலும் இந்த காலும் அப்படின்னா இந்த தலை என்ன செய்யும்? இப்ப இந்த தலை சிந்தை சொல்லுது இதை எடுக்குது, அப்ப இந்த கையை நான் எடுக்க மாட்டேன், நான் அவர் சொன்னாதான் எடுப்பேன் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த கைக்கு சரி இந்த கை தான் எடுக்க மாட்டேங்குது, இந்த கை என்ன இது சொல்லுது எனக்கு பவுல் சொன்னாதான் நான் எடுப்பேன், இது சொல்லுது நேரே அப்போ சொன்னாதான் எடுப்பேன் அப்படின்னு, இந்த கால் சொல்லுது கேபா சொன்னதான் நான் நடப்பேன் அப்படின்னு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தலைமைத்துவம் இவ்வளவு பயங்கரமானது, ஆமாம் இல்லையா? ஆகவே அவங்க போராடுகிறாங்க. அப்பதான் சொல்றாரு பவுல், நான் இப்பதான் சொல்றேன், நான் என்ன செய்தேன், நட்டேன் அப்படின்னு. என்னது? உங்களே என்ன செஞ்சேன், ஆவிக்குரிய நிலையிலே உங்களை சபைக்குரிய பிள்ளைகளாக தேவ ஆலயத்திலே என்னது சங்கீதக்காரன் சொன்னது போல தேவாலயத்திலே உங்களெல்லாம் நீங்களே யாரு நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, ஆமா இல்லையா? 2வது சொல்றாரு அப்போ என்ன செய்தான், நீர் பாய்ச்சினார். யாரு? பவுல் வந்து பிரசங்கிக்கிறார், ஜனங்களை ஆண்டவர் பக்கம் கொண்டு வருகிறான். அதே நேரத்தில் பவுல் என்ன செய்கிறார், யார் அப்போலோ என்ன செய்கிறான்னு பார்த்தா, நீங்கள் அந்த அதிகாரங்களை வாசி பார்த்தா யார் அப்போலோ என்ன செய்கிறார், ஞானஸ்தானத்துக்கு அந்த ஜனங்களை நடத்துகிறார். சரியா? அப்ப இவர் என்ன செய்றார், சுவிசேஷத்தை அறிவித்து இந்த ஜனங்களை சபைக்கு கொண்டு வருகிறார். சபைக்கு வருகிற ஜனங்களை அப்போலோ என்ன செய்கிறார், ஞானஸ்தானத்துக்கு நேராக வழி நடத்துகிறாங்க. ஆகவேதான் சொல்றார், நான் நட்டது உண்மைதான், அப்போலோ நீர்ப்பாய்ச்சின உண்மைதான், ஆனால் தேவனே என்ன செய்வார், விளைய செய்கிறவராக இருக்கு. இதுல நான் மேன்மை பாராட்ட முடியாது. நான் இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளவு பேரை என்ன ரசித்தேன்னு நான் கணக்கு வச்சு சொல்ல முடியாது. ஒரு முறை கேரளாவுக்கு போயிருந்தோம், ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ மரண அடக்கம் பண்றதுக்கு ஒரு ஊழியக்காரர் வாராரு. அப்போ அவரை குறித்து பெருமை பாராட்டுறாங்க. அவர் வாரார் வந்து இப்படி பார்க்கறாரு, என்ன தெரியுமா, இவர் 1000 பேர் அடக்கம் பண்ணியிருக்காரு. ஒரு 2 பேரை உயிரோடு எழுப்பியிருந்தா கூட பெருமை சொல்லலாம். இது 1000 பேர் ஒரு அடக்கம் பண்ணியிருக்காரு. அவர் அடக்கம் பண்ணா இன்னும் அவர் அடக்கம் பண்ணிட்டா நேராக விசா கழிச்சு நேராக பல்லவத்துக்கு போகிற மாதிரி அவரை கொண்டு வந்து வச்சு அவருக்கு அவ்வளவு பண்ணலாங்க. புரியுது? அப்படி ஒரு புகழ். அம்மாவே இவர் சொன்னா சரி, இவர் செஞ்சா சரி அப்படின்னு அல்ல. அவர் சொல்லுகிறார், என் வேலை நாட்டினேன், அவன் வேலை ஞானஸ்தானத்துக்கு நடத்தினா, 2 பேருக்கும் அவ்வளவுதான். எங்க வேலை என்னது, நாங்கள் அப்பிரயோசனமான ஊழியர்கள், ஆமா இல்லையா? எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் என்ன செஞ்சிடணும், நாங்கள் விலகிடணும். தேவன் ஆமாவா? இந்த கலங்களை பற்றி தேவனை மேம்படுத்தும். 1:30 என்ன சொல்லுதுன்னா, அந்தபடி எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மாத்திரம் தான் மேன்மை பாராட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. இத்தனை பேர் வந்திருக்கேன்னு சொல்லி நான் என்னை மேன்மை பாராட்ட முடியாது. நான் மேன்மை பாராட்ட வேண்டியது ஒரே ஒருவர், யாரு? அவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நீங்களும் நானும் நம்ம எந்த இதுலையும் நம்ம என்ன செஞ்சக்கூடாது, நம்ம மேன்மை கொடுக்கக்கூடாது. நவாசி மக்கள் அப்படி இருக்க நான் சொல்றேன், நடுறதுனாலும் ஒண்ணும் இல்லை, அவரால் தான் எல்லாம். அப்ப நம்ம எந்த ஒரு காரியமாக, உலகத்துக்குரிய காரியமாக இருந்தாலும், வேலை தளத்துல வேலை செய்தாலும் சரி, எது பண்ணாலும் எப்படி இந்த வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும், வெரி குட், கர்த்தர் இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், அழகா இருக்கிறேன், போகணும்னு இன்டர்வியூ பண்ணி எடுத்துட்டாங்க. அதில் ஒரு கிருபை, அவருடைய ஈவு, அவருடைய தயவு, அம்மாவே இல்லையா? நமக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நமக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். சொல்றாரு, அவன் என்ன வேலை செய்யறானோ அந்த வேலைக்கு தக்கதாக அங்கே கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். வாசிக்க உள்ள கொடுங்க 12ஆம் அதிகாரத்தில் 4 - 6 வரைக்கும் வாசிக்க மகன். உண்டு, கர்த்தர் ஒருவரே, அப்ப அங்க சொல்றாரு, அங்க கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். வாசிக்க மகன்.
வரங்கள்ல வித்தியாசம் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் வரங்கள் ஒவ்வொருக்கும் என்ன இருக்கு? எனக்கு ஒரு வரம் இருக்கு, அந்த வரம் உங்களுக்கு இல்லாம இருக்கும். உங்களுக்கு ஒரு வரம் இருக்கும், அந்த வரம் எனக்கு இல்லாம இருக்கும். அதனால நான் உங்களை தாழ்த்தியோ நீங்க என்னை மேன்மைப்படுத்தியோ நம்ம பேசிக்கொள்ளக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஊழியக்காரர்களையும் நீங்க என்ன சொல்லக்கூடாது, அவர் பெரிய ஊழியக்காரர், இவர் சின்ன ஊழியக்காரர், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஊழியக்காரனா எல்லாம் ஒரே ஊழியக்காரர் தான், எல்லாருக்கும் ஒரே அபிஷேகம் தான், எல்லாருக்கும் ஒரே வரங்கள் தான், எல்லாருக்கும் ஒரே வல்லமை தான். ஆனால் ஆண்டவர் ஊழியத்திலே நம்ம என்ன செய்வார்? வேறு விதமாக பயன்படுத்துவார். வாசி மகள் ஊழியங்களே வித்தியாசம் இருக்கு. சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது, போதக ஊழியம் இருக்கிறது, வேற என்னது, அப்படி பல மிஷனரி ஊழியங்கள், இப்படி பல விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆமாம். அப்போ ஊழியங்களே வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த ஊழியத்தை நீங்க யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. நான் செய்யற ஊழியம் தான் பெரிய ஊழியம் தெரியுமா, நான் மிஷனரி, நான் போயிட்டு வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா, நீ வட இந்தியாவில் செய்கிற ஊழியத்தை தான் நாங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு கொடுத்த தரிசனம் மிக முக்கியம். எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து அந்த தரிசனத்தின் ஊழியத்தை செய்வது தான் கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மைப்படுவார். அதை விட்டு இன்னொருத்தோட ஊழியம் அவங்க அப்படி செய்யறாங்க இவங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க செய்யக்கூடாது. நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமாவே இல்லையா? வாசிங்க. கிரியைகளில் வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நடத்துகிறவர் வேற ஒருத்தரும் அல்ல, தேவன் ஒருவரே என்று சொல்லி அங்கே வரங்களை குறித்து சொல்லப்படுகிறார். வரங்கள் சொல்லப்பட்டிருக்கா? என்னது? எப்படி? அப்போ அங்க உங்களுக்கு தெரியும் அந்த வரங்களை குறித்து சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரத்தின்படியாக அவங்க என்ன செய்வாங்க அங்கே இதை குறித்து மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 25-20 பார்த்தீங்கன்னா தாளந்து குறித்து சொல்லுகிறாங்க. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 10 தாளந்து, ஒருத்தனுக்கு கொடுத்த தாளந்து அவன் என்ன செய்யல பிரயோசனப்படுத்தலன்னு சொல்லி. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? பிரயோசனப்படுத்தணும். நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு என்ன தாளந்து இருக்கு? பாடுகிற தாளந்து தான் பாடணும், வேற என்ன தாளந்து? அந்த மாதிரி நீங்க உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமே, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நாங்கள் அப்படியே அதே நிலையில் இருக்கக்கூடாது. வந்தோம் சபைக்கு வந்துட்டோம் அப்படியே இருக்கக்கூடாது. ஆமே, வெளிப்பாடுகள் வரும். நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அது மாதிரி பாடுகிற பொழுது வெளிப்பாடு கொடுப்பார், பாடலை கொடுப்பார், பிரசங்கத்தை கொடுப்பார், டீச்சிங் கொடுப்பார். நாம மற்றவங்களுக்கு நீங்க ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்க, இப்படி பல காரியங்களை நமக்கு வெரைட்டியான காரியங்கள் வேதத்தில் வச்சிருக்கார். நம்ம ஏதோ ஒன்றை மட்டும் பிடிச்சு கொண்டு இருக்கவே கூடாது. அதுதான் இயேசு அவருடைய அற்புதங்கள் அடையாளங்களும் வித்தியாசமாக அவர் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவாசி மகன் 8:3-8 டக்குன்னு வாசிக்கல. மேலும் நடுகிறவனும் அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? சபையில ஒன்றா இருக்கணும். ஊழியத்துக்காரர்களுக்குள்ள எந்த ஒரு மேட்டியுமே இருக்கக்கூடாது. ஆமா, அவர் தானே நட்டாரு, நாங்க என்ன செய்யக்கூடாது? நான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஆமா. அப்ப என்னது, யார் நட்டாலும் சரி நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பவுலுக்கு என்னது பவுல் சொல்றாரு, அங்க சொல்றாரு, நான் 2-3 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஏன்னா ஞானஸ்தானம் கொடுக்கறது பயங்கரமான ஒரு விஷயம். அதனால தான் சொல்றேன், நான் 2-3 பேருக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனா யாரு அப்போ பல பேருக்கு கொடுத்துருக்கலாம். ஆமாவே இல்லையா? நம்ம யோவான் அநேகருக்கு கொடுத்தது போல. ஏன்னா ஞானஸ்தானம் மிக முக்கியமானது. ஞானஸ்தானம் கொடுத்துட்டா அவங்களுக்கு அவங்க ஃபுல் கேர் பண்ணணும். நம்ம கேர் பண்ணி அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்கள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு பெரிய காரியம். அதான் சார், மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாற்றிக்கிறவனும் உண்டாயிருக்கணும். அப்போ ஒரு மனப்பாடு இருக்கணும். சபையில போதகருக்கும் அவன் சுவிசேஷகராக இருந்தால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனப்பாடு இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஒரு காரியத்தை செய்வதற்கு 2 பேரும் ஒரு மனப்பட்டால் தான் அந்த காரியங்களை செய்வதற்கு அது இலகுவாக இருக்கும். அப்போ சொல்றாரு, அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த கூலியை அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் அந்த தாளந்துக்குரிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகவே அங்கே சொல்லப்படுது. அடுத்து வாசிக்கிறேன். நாங்கள் தேவனுக்கு சொல்றாரு, சபையாரை பார்த்து சொல்றாரு, நாங்க யாரு? ஊழியக்காரங்க மட்டும்தான். நாங்க யாரு? தேவன் அல்ல. சரியா? நாங்கள் யாரு? தேவனுக்கு உடன் ஊழியக்காரர். தேவன் எங்களுக்கு சொல்லுகிறதை மாத்திரம் என்னது நாங்க செய்வோம். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வேறொரு காரியம் செய்ய மாட்டோம். ஆமா இல்லையா? ஆனால் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கீங்க. நீங்களாம் யாரு?
ஏன்? அதுதான் சத்தமா சொல்லுங்களேன். அப்ப எவ்வளவு எவ்வளவு பெரிய போஸ்ட் கிடைச்சு. நாங்க யாரு? வேலையாட்கள். ஆமாம் இல்லையா? ஆமா, ஒரு செங்கல் உடைச்சிருந்தா, ஒரு கண்ணாடி உடைச்சிருந்தா, அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்தணும். ஆமா, ஏன்னா நீங்க மாளிகை, நீங்க கட்டப்பட்டு கொண்டு வருகிற மாளிகை. ஆமாம் இல்லையா? நீங்க கிறிஸ்துவுக்கு கட்டப்படுகிற, அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாளிகையா இருக்கு. அந்த மாளிகைக்குள்ள எந்த ஒரு தீட்டு இருக்கக்கூடாது, அதுல பாவம் இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு வேலை. அப்ப இதை நாங்க தான் என்ன செய்ய வேண்டும்? யாரு? வேலைக்காரர்களாக நாங்க தான் என்ன செய்யணும்? ஆண்டவர் எங்கிட்ட தான் கேட்பாரு. அங்க மலைக்கு வர்ற நேரத்துல ஆண்டவர் சொல்றார், மலைக்கு கீழே ஒருத்தர் நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மோசஸ் நான் சொல்லிட்டோம், இல்லை நீ திரும்பி போய் சொல்லு அப்படிங்குவாங்க. அந்த கண்டிஷன் பண்ணல பயங்கரமா இருக்கும். ஒருத்தவங்க என்ன செய்யக்கூடாது? மலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? அப்ப ஒரே சிந்தை இல்லாதவர்கள் வந்து தேவாலயத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சாங்கன்னா முழு சபை என்ன ஆயிரும்? பின்னாட்டம் அடைஞ்சு போயிடும். அதனால எல்லாரையும் சபையில நம்ம ஏற்றி பிரசங்கம் பண்ண வைக்கக்கூடாது. இப்போ எங்க ஐயாவில் எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருந்தாலும் வந்து கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க என்னத்தை குறித்து பேசுவீங்க, உங்களுடைய தோற்றம் என்ன மாதிரியான சபைகளுக்குள்ளே இன்னைக்கு பலவிதமான உபதேசங்களை கொடுத்து ஜனங்களை என்ன செஞ்சிருவாங்க? வஞ்சித்திருப்பாங்க. அப்போ புதுசா வந்தவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா நீங்க ட்ரை பண்ணீங்க. இப்போ நான் என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். அந்த சாட்சியை நீங்க வச்சு என்ன செய்யக்கூடாது? நீங்க அதை உங்களுக்கு பில்டப் பண்ணி வரக்கூடாது. அவங்க சொன்னார்ல, அது மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்க முடியாது. எலியாவை காகம் போசிச்சனால நான் எலியான்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் காக்கா சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னுடைய தோற்று வேற, என்னுடைய அழைப்பு வேற, என்னுடைய தரிசனம் வேற, என்னை கொண்டு வந்தவருடைய நோக்கங்கள் வேற, அவரை அழைத்தவர், அவரை தெரிந்த எல்லாமே என்னது அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் வந்து தேவனுடைய வேலைக்காரரான நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய பண்ணை. தேவனுடைய பண்ணைனா எப்படி இருக்கும்? அந்த பண்ணையில விளையிறதெல்லாம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். அது ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்? அது தேவனுக்குரியதாக இருக்கும். ஆமாவே இல்லையா? ஆமாம். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கற்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு நல்ல உயர்குலத்தின் திராட்சை செடியை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த திராட்சை கொடியை எதிர்பார்க்கிறார். ஆனால் அதுவோ கசப்பை கொடுத்து. அது போல இருக்கக்கூடாது. நீங்க பண்ணையா இருக்கீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீங்க. எபேசியர் 2:22 வாசிக்குமாக. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு மேலிருந்து வசிக்க மேல முதல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்குமாக முதல்ல இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க எப்படி கட்டப்பட்டிருக்கிறீங்க? தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் என்ன செய்றீங்க? கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்னது? அங்க அப்போஸ்தலர் பெரிய ஆள் அல்ல, அங்க யார் பெரிய ஆள்? இயேசு கிறிஸ்து. அவர்தான் மூளைக்கல்லா இருக்கிறார். எதுக்கு மூளைக்கல்லா இருக்கிறாரு? கட்டப்படுகிற மாளிகை உங்களுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப அந்த மாளிகை எப்படி இசைக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்ப நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா என்னது? கிறிஸ்து பிளஸ் நீங்க. அப்ப நீங்க எப்படி இந்த மாளிகை எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆமாவே இல்லையா? கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக சொல்லுங்க. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாதாரண ஒரு ஆலயம் அல்ல. ஆமென். பரிசுத்த ஆலயம். 1 பேதுரு வாசிங்க. அந்த ஒரு வசனம் இருக்குமே. ஆசாரியர்களாகவும் வசனத்தை சொல்லு. என்னமா? 1 பேதுரு 2:9. நீங்களோ என்ன சொல்றாங்க? இருட்டுக்களை கிடந்த உங்களை அவருடைய புண்ணியம் நீங்களும் நானும் இன்னைக்கு என்னது
அவருடைய புண்ணியத்தினால நீங்கள் நான் நல்லா இருக்கணும். ஆமாவே இல்லையா? அந்த புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும். அந்த கிருபையை ஆண்டவர்களை எங்கேயோ கிடந்தோம் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் அறிவிக்கத்தக்கதாக. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் சொல்லுங்க. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள். ராஜரீகமான ஆசாரி. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரிகளை போல அல்ல, நீங்கள் ராஜரீக ஆசாரியர்களும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும். எபேசியர் பட்டினத்தில் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எப்படி இருக்கீங்க? அதனால பேதுரு சொல்லுகிறார் இல்லையா, பொதுவான நிருபத்தில் பேதுரு அங்கே சொல்லுங்க. அதை தான் இங்கே கோட் பண்ணுகிறாரு, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீங்க சொல்லி வாசிங்க மகன். சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆமேன் அந்த புத்தி அந்த ஞானத்தினால என்னது சிற்பாசாரியை போல. அப்படின்னா என்னது, ஒரு ஒரு வேலை செய்யறவங்க எப்படி செய்வாங்க? இப்போ ஒரு வேலை தலை ஒரு வீடு கட்டுறவங்களா இருந்தால் அந்த வீடு கட்டுறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அந்த வீட்டுக்குரிய காரியங்களை அதை எப்படி செய்வாங்க? நேர்த்தியா செய்வாங்க. ஆமாவில்லை? அப்ப சபை என்பது சாதாரணமல்ல. எடுத்தோன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் பாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்களுடைய தலைமைக்கு கீழே இருந்து அதை கற்றுக்கொள்ளாம நான் கொஞ்ச நாள் சொன்னேன் நானே பைபிள் எடுத்துட்டு வந்து ஒரு சபையை ஆரம்பிச்சு விட்டேன்னா எனக்கு A to Z தெரியாட்டி நான் ஊழியம் செய்ய முடியுமா? இப்போ நேற்று நாளிலே நான் முழு ஆராதனை நானே ஆரம்பிச்சது, கடைசி வரைக்கும் நானே செய்து முடித்தேன். ஆமாவில்லை? முதல் ஜெபம் பண்ணி முடித்து அதுக்கு பிறகு என்னது விண்ணப்பங்களை கொண்டு போய் செய்தியை கொடுத்து கடைசி ஜெபம் பண்ணி அப்படி முடிச்சு. அது போல ஒவ்வொரு நாளும் நம்ம என்னது நீங்கள் எல்லாருமே என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆமாவே இல்லையா? ஊழியம் செய்து பெறுதல்ல உங்களுக்கு ஊழியத்தில் இது மட்டும் செஞ்சுட்டு போவோம் அப்படின்றது கூட. ஒரு சுவிசேஷகர் கூட வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் போதகர்கள் அப்படி அல்ல, முழு சபைக்கு என்னது உத்தரவாதமாக இருக்கிறார்கள் விசுவாசிகளுக்கு. ஆகவே கட்டப்படுகிறது எப்படி இருக்கணும், ஞானமாக இருக்கணும். ஒரு சபை என்பது லைட் போட்டு ஏசி போட்டு அந்த சபையை குறித்து சொல்லப்படவில்லை. நீங்கள் தேவனுடைய என்னவாக இருக்கீங்க, ஆலயமாக இருக்கிறீங்க. ஆகவே உங்களை நாங்கள் எப்படி கட்டணும், புத்தியுள்ள என்னது அப்ப என்னது மூல உபதேசத்தின் மூலம் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஆமாம், அப்ப எனக்கு மூல உபதேசத்தை குறித்து தெரிஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும், உங்களை அப்படி கட்டி நான் என்ன செய்ய முடியும், சரிப்படுத்தும். ஆகவே பவுல் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை நான் எப்படி கட்டினேன் என்று சொன்னால் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படிதான் இந்த கொரிந்தியர் பட்டினம். ஏன்னா கொரிந்தியர் பட்டினம் பயங்கரமான ஒரு பட்டினம், பாவம் நிறைந்த பட்டினம், விபச்சாரம் நிறைந்த பட்டினம், போதை வஸ்துகளுக்கு நிறைந்த பட்டினம், குடி போதை பாவம் நிறைந்து அவங்க செய்த ஆராதனையே பாவத்துக்குரிய ஆராதனையாக இருக்கும். அங்க இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பயங்கரமானவர்கள். அந்த இடத்துல போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை கட்டுகிறன்னு சொன்னா எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? ஊழியம் சபை கட்டப்படுகிறோம், அந்த சபை தரிசனத்தின்படியே என்ன செய்ய வேண்டும், செய்து கொண்டே போக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இப்ப நான் சபை கட்டுறேன். இப்ப இந்த சபை என்ன அஸ்திபாரத்தில் இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் இந்த சபை கட்டப்பட்டிருக்கு. சரியா? இப்ப சபை நல்ல வளர்ச்சி அடைந்து, சரியா, நல்ல வளர்ச்சியெல்லாம் அடைந்து. இப்ப இந்த சபைக்கு என்ன பேரு, இந்த சபைக்கு என்ன பேரு? இந்த சபை நம்ம சபை நீங்க வர்றீங்களே, இயேசு ரட்சிக்கிற சபை. இப்ப சபை நல்லா வளர்ந்துருச்சு, பாஸ்டர் நல்லா கொளுத்து வந்துட்டார், கார் எடுத்துட்டா கார்ல தான் போவார், கார்ல தான் வருவார், கார்ல தான் தூங்குவாரு. என்னத்துக்கு இயேசு ரட்சிக்கிறார், குமார் ரட்சிக்கிறார் போடுவோம். பாஸ்டர் அப்படி போடுங்க பாஸ்டர், நீங்க தானே ஜனங்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வாரீங்க. புரியுதா? அதான் சொல்றாங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேறு அஸ்திபாரங்களை போட்டா அந்த அஸ்திபாரம் அது ஒரு நாளும் என்னது, அது செயல்படாது. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, ஆரம்பத்தில் இயேசு இயேசு என்று சொன்னவர்கள் பிறகு என்ன சொல்றாங்க, தங்களை மேன்மைப்படுத்தி விழுந்து போகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆகவே நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் அப்ப சொல்றாரு, எப்படினாலும் நீங்க கட்டுங்க, உங்க சபையை எப்படினாலும் கட்டுங்க. நாளானது
கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிறார். நாளானது ஆமென் ஆண்டவருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது ஆமென் அப்பதான் அங்கதான் நடக்கும். நாளானது அன்னைக்கு தான் நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்புல தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப சபையிலே எனது கோதுமை மணிகள் என்ன செய்யப்படும்? களஞ்சியங்களில் சேர்க்கப்படும். பதரோ அப்போ அது அப்பா 5 ஏசி போட்டிருந்தாங்க. எங்க ஜனங்கள் குழுகுழுன்னு தான் இங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நம்மவே இல்லையா? ஆனால் அது எப்படியெல்லாம் வேலை பண்ணலாம் பண்ணலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார் நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரும். ஊழியக்காரனுக்கும் நியாய தீர்ப்பு வரும். அவங்க விசுவாசப்படைகளுக்கும் நியாய தீர்ப்பு. நீங்க விசுவாசின்னு ஒளிஞ்சு ஓட முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை விசுவாசத்தின் நிமித்தம் உங்களை அவருடைய சீசர்களாக ஏற்படுத்துவார். 12 சீசர்களை எப்படி ஏற்படுத்தினாரோ அதுபோல சபையில உங்கள் ஒவ்வொருவரையும் சீசத்துவமாக ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் போய் 2 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்? சீசர்கள் விசுவாசிகளா இருந்தா நீங்க விசுவாசத்திலேயே உட்கார்ந்து இருக்கலாம். நீங்கள் யார் ஆயிட்டீங்க? விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க. இப்போ ஊழியக்காரருக்கு முதல் படி என்னது? சீசத்துவம். நீங்க சீசர்களாக இருந்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து அப்படி சேர்க்கிற ஆத்துமாக்களை தான் என்ன செய்யறாரு பவுல்? ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை நிறுவி அந்த ஆலயத்திலே அந்த ஜனங்களை வைக்கிறார். அந்த ஜனங்களை வந்து பார்க்கிற பொழுது அவர்களோ ஆரம்ப காலத்தில் இருக்கிற அதே ஸ்டேஜில் இருக்கிறாங்க. வந்து ஜெபிக்க தெரியாம எதுவுமே தெரியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ அதனாலதான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வாராங்க. நாளானது விளங்க பண்ண நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியலாம். அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நியாயத்திற்கு பயங்கரம். அம்மாவும் இல்லையா? படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒன்றாலெல்லாம் அப்படியெல்லாம் என்ன எக்ஸாம் நான்லாம் எக்ஸாம்லாம் முடிக்கணும். தலையெல்லாம் மேலே வாக்கில் சீவி கடுக்கெல்லாம் போட்டு கழுத்துலலாம் மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு பாஸ் ஆயிடுவேனே கடைசியில் ரிசல்ட்ஸில் பாஸ் ஆகிட்டேனே. புரியுதா? அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம்? அப்படி இருக்கு நம்ம வேண்டி பாராட்டி கொண்டே இருப்போம். நம்ம இல்லையா? வாசிங்க. ஏனெனில் வசனத்தை சொல்லி வாசிக்கணும். வேற யாரும் எழுது அக்னி தான் பரிசோதிக்குமா? அக்னிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தானே. ஆமே. அப்ப இந்த சபையை எப்படி ஆண்டவர் சோதிக்கிறாரா? அக்னினாலே. அந்த நியாய தீர்ப்புல ஆமே அங்கே நடந்தான். அது அவனுக்குரிய கூலி கிடைக்கும். அவன் நஷ்டமடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு அது என்னது? அதுல எந்த மாற்றமுமே அல்ல. ஊழியம் இல்லாம போகலாம், சபை இல்லாம போகலாம், ஆத்துமாக்கு இல்லாம போகலாம். ஆனால் அந்த ஊழியக்காரன் ரட்சிப்பு என்ன ஆகும்? அவன் செஞ்ச தவறுனால என்ன செஞ்சிட்டான்? சபை போயிட்டு எல்லாமே போயிட்டு. ஆனால் அவனுடைய ரட்சிப்புக்கு உத்தரவாதம் தேவன். ஆமாவே இல்லையா? அதுதான் சொல்றாரு. சபை ஏதோ நடந்துட்டு, சபை விசுவாசிகள் ஏதோ நடந்துட்டு, ஆனா தேவன் ரட்சித்தவன் என்ன செய்ய முடியும்? அவன் மனம் திரும்ப போது கர்த்தவனை ஏற்றுக்கொள்வார். அதுதான் மிக முக்கியமானது. இப்ப நம்ம யூரோப்புக்கு நடந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேதுரு என்ன செய்கிறார்? வருந்துகிறார். ஆனால் யூதாஸ் என்ன செய்யவில்லை? வருந்தவில்லை. ஆனால் இதுபோல நீங்களும் நானும் நம்ம செய்து கொண்டு போறோம். அறியாம தான் சில காரியங்களை செய்து கொண்டே போறோம். நமக்கு தெரியாம தான் தரிசனம் இல்லாத வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே போறோம். கடைசியில அங்க என்ன நடக்குது? நியாயத்திற்குள்ள என்ன நடந்தாலும் அந்த ரட்சிக்கப்பட்டவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை ஏற்றுக்கொள்கிறார். வாசிங்க முடிச்சிருவோம். ஆலயமாக இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறார். குறைஞ்சி 10 ஜனங்களை சொல்றார். நீங்க வந்து என்னது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அதுதான் மிக முக்கியம். அப்ப நீங்க வந்திருக்கிற நீங்களாம் யாரு? தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. தேவனுடைய அதை கேட்கிறார். குறைஞ்சர் ஜனங்களை கேட்கிறார். உங்களுக்கு நீங்க ஆவின் அபிஷேகத்தை இன்னைக்கு காலையில் வந்து நான் கேட்டனே, அது மாதிரி நீங்க ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறீங்களா இல்ல பெறாதவர்களாக இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறார். அதான் சொல்றார், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி அவங்க அப்ப மாமிசத்திலே இருக்கிறாங்க.
புரிகிறதா? இப்போ ஞானஸ்தானம் பெற்றவங்கள்ல அநேகர், இப்போ நம்ம சபையிலும் சரி, அநேகர் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அநேகருக்கு வரங்கள் இருக்கிறது, அநேகருக்கு வல்லமைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை என்ன செய்றீங்க? அறியாம இருக்கிறீங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இல்லை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நாங்க அதே நிலைமையில வந்து கொண்டே இருக்கோம். அல்ல, அப்படி அல்ல. அந்த சிஸ்டர் தான் நல்ல அபிஷேகத்துல எனக்கு வாங்க, அவங்க தான் அந்நிய பாஷை. அப்படி அல்ல, உனக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க உணர்ந்து கொள்ளலாம் என்று. அதுதான் சபையில வளர்ச்சி. அப்ப சபைக்கு வர எல்லாருமே என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷை பேச வேண்டும். சொல்லுங்க, அந்நிய பாஷை. ஆவிக்குரிய சபையில அந்நிய பாஷை பேசப்பட வேண்டும். பெந்தெகோஸ்து சபையில என்ன செய்ய வேண்டும்? அந்நிய பாஷை பேச வேண்டும். ஆமாவே இல்லையா? அதுபோல வரங்கள் வல்லமைகள் உங்களுக்குள்ளாக செயல்பட வேண்டும். அப்ப நீங்க சும்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டு கூட, ஏன்னா நீங்க என்னவா இருக்கீங்க? தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. அப்ப தேவனுக்கு ஒப்பனையா இருக்கிறீங்க. அப்ப தேவன் செய்கிற எல்லா கிரியைகளையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்க மகன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன். வேற யாரும் கெடுத்துட்டா கூட நம்ம போய் ஆண்டோட்ட எக்ஸ்கியூஸ் வாங்கிடலாம். ஆமா இல்லையா? அதனால சொல்லுகிறார், ஒரு வாசிமக. ஆமா, அப்ப நீங்க யாரு? இவ்வளவு காலம் சபைக்கு வந்துக்கிறீங்க, சபை தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ சபையா இருக்கிற. தேவன் என்ன செய்கிறார்? இயேசு என்ன செய்கிறார்? தலையாக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? தலைமைத்துவமாக இருக்கிறார். இப்ப நீங்க சபையில தலைமைத்துவமா இருக்கிறவங்க, அதுபோல குடும்பத்தில் நீங்க யாரா இருக்கிறீங்க? தலைமைத்துவமா இருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப தலைமைத்துவம் நல்லா இருந்தா தான் குடும்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அப்ப தலைமைத்துவத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டா என்ன நடக்கும்? சபையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில அது பிரச்சனை. அதனால சொல்றாரு, இங்க எச்சரிக்கிறாரு, தேவ ஆலயமா நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவாலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் போய் முன்பு வழிபட்ட அந்த தெய்வம் அந்த ஆலயம் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். கெடுத்தால் தேவனை கெடுத்தால் எச்சரிக்கிறார். என்ன அந்த சபைக்கு என்ன இருந்தது? போராமைகள், வாக்குவாதங்கள், அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து என்ன செய்கிறார்? நீங்க அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். எபேசியர் 2:19 என்ன சொல்லுது? மகள் வாசிங்க. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். போதும், முதல் வாசிட்டோம்ல. ஆமா, ஆகவே நீங்கள் வாசிங்க, வாசி முடிச்சிருவோம். ஆகையால் நீங்க இனி என்னல்ல, அந்நியர் அல்ல, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார். நம்ம எல்லாம் யாரு? ஒரே நகரம், பரிசுத்த நகரமாகிய சபையை எடுத்துக்கொள்ளலாம். ஆமை, பரலோகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாங்க இருக்கிற இடத்தை என்ன செய்யலாம்? நம்ம எங்க கூடுகிறோமோ அந்த இடம் என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? வாசிங்க. ஒரே நகரமாகிடும். அப்ப ஒரே நகரமா இருந்தா எப்படி இருக்கும்? அங்க ஒரு வீடா இருந்தா ஒரு வீட்டுல என்னது எல்லாம் ஒற்றுமையா தானே இருக்கும். ஒரு இடத்துல கூடுகை வைக்கிறோம். அப்ப அந்த கூடுகிற இடத்துல பிரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? நான் பவுல சேர்ந்தவன், நான் பொழுவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்தவ சேர்ந்தவனா எப்படி இருக்கும்? அது கூட முடியுமா? அல்ல. அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் கூடி இருக்க வேண்டும். இருந்து பாருங்க, தேவனுடைய வீட்டாரா இருக்கணுமா? அப்ப மிக முக்கியமானது அவங்க தான் என்ன அஸ்திபாரத்தை போடுறாங்க. என்ன அஸ்திபாரத்தை போடுறாங்க? கிறிஸ்து இயேசுவை தான் அஸ்திபாரமா போடுறாங்க. அப்போஸ்தலராக இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், போதகர், எந்த ஊழியமா இருந்தாலும் அஸ்திபாரம் வந்து என்னது? கிறிஸ்து தான். அதுதான் மிக கவனிக்க வேண்டும். ஆமே. ஆமா, நான் வந்து வேறொரு அஸ்திபாரத்துல உங்களை கொண்டு போக முடியாது. அதனால சொல்றேன், அந்த அஸ்திபாரத்துல இருக்கிறீர்கள். அதற்கு இருக்கிறார். இசைவாக இணைக்கப்பட்டீங்க. நீங்களும் ஆண்டவரும் என்னவா இருக்கிறீங்க? இசைந்து இருக்கிறீங்க. ஆமா, இசைந்து இருக்கிறன்னு என்னது சொல்லுங்க பாப்போம். ஒரே சரீரமாக இசைந்துங்கிறது வந்து அதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் சரீரம். அதுதானே இந்த அப்பம் ரசம் பானம் பண்ணுறோம். இப்போ இந்த அப்பத்தில் ரசத்துலேயும் பானம் பண்ணோன்னு என்ன ஆயிடுங்க? உங்கள் சரீரத்தில் இயேசுடைய சரீரமே என்ன அது?
இணைந்து, அவருடைய ரத்தமும் உங்க ரத்தம் என்னது, அது இசைவாக இசைந்து அப்படிங்கிறது. ஒரு குடும்பம் அவங்க நேரம் கணவன் மனைவி இப்படி அந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்களையும் அதாங்க சொல்றேன். இசைவா இணைக்கப்பட்டிருக்கணும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்ப கணவன் ஒரு மூலையில, மனைவி ஒரு மூலையில இருந்தா பிள்ளை ஒரு பக்கம் போயிடும். ஆமாவே இல்லை. அப்ப எப்படி இருக்கணும், இசைந்து இருக்க வேண்டும். எல்லாருமே எப்படி இருக்க வேண்டும், சபை இசைந்து இருக்க வேண்டும். ஊழிய கண்ணோடு நீங்க இசைந்து செயல்பட வேண்டும். ஆமாவே இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும், உங்களோடு இசைந்து நானும் செயல்பட வேண்டும். அப்ப நமக்குள்ள என்ன இருக்காது, வேற்றுமை பிரிவினைகள் ஒண்ணுமே இருக்காது. அப்ப எனக்கு நானும் எனக்கு மனத்தாழ்மை வரும். அப்ப உங்களுக்குள்ள இந்த மனத்தாழ்மை வரும். ஆமாவே இல்லை. இப்ப நான் மனமேற்றுமையா இருந்தா உங்களுக்கு என்ன உண்டு, அப்ப என்னை பார்க்கிற உங்களுக்கு என்ன உண்டாகும், ஏன்ட்டு என்ன தானே வரும். என்ன போல தான் நீங்களும் செய்வீங்க. அம்மாவே இல்லை. எனக்கு அநேகர் அப்படி செய்யணும் விழுந்து போறாங்க. அம்மாவே இல்லையா. அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அந்த கிறிஸ்து இயேசு என்கிற அவரை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். ராமேஸ்வரர் அவர் ஓடி முடித்தது போல நாமும் ஓடி முடிக்கிறதாக இருக்கிறோம். நாம் மேலும் நின்று ஆகினால் திருவள்ளுவருக்கு நேராக கடந்து போகலாம். நிறைய காரியங்களுக்கு நேரம் போவதால் நம்ம போய் முடிக்கிறோம்.